வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்ஜெட்டரி கண்ட்ரோல்னால் என்ன, அதாவது அதில் ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ண போகிறோம். பட்ஜெட்னா என்ன, கண்ட்ரோல்னால் என்ன, அண்ட் எதுக்காக பட்ஜெட்டரி கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த வீடியோ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பட்ஜெட்ஸ்க்கு எல்லாமே ஒரு பேசிஸான வீடியோன்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். as already stated, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்ஜெட்டரி கண்ட்ரோல் என்ன தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த பட்ஜெட் அண்ட் எதுக்கு நம்ம இந்த பட்ஜெட்டரி கண்ட்ரோல்ன்றது இருக்கணும்னு சொல்லி ஒரு பேஸ் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும், எவ்ரி ஸ்டேட்ஸ், அதாவது நம்ம ஸ்டேட்ஸோட எவ்ரி இயர் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட்டில் என்ன தெரியும், ஸ்டேட்ஸோட பிளான்ஸ் என்ன, பாலிசிஸ் என்ன, அவங்களோட ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன இருக்க போது, அவங்களோட ஆப்ரேஷன்ஸில் என்னென்னு சொல்லி நமக்கு தெரியும். ஒரு ஸ்டேட்லேயே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, it is most important to concentrate on these items in case of a business. ஸோ பிஸ்னஸ்க்கும் சில பட்ஜெட்னு இருக்கும், சில பாலிசிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபார் பிஸ்னஸ். ஸோ நவடேஸ் பிஸ்னஸ் எல்லாமே அன்சர்டனாக இருக்குது, இட்ஸ் வெரி ரிஸ்கி டூ. ஸோ அதனால் பட்ஜெட்ஸுன்றது ஒன் ஆஃப் தி டெக்னிக் ஃபார் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்ஜெட்டரி கண்ட்ரோலை ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ண போகிறோம். பட்ஜெட், கண்ட்ரோல். பட்ஜெட்னா என்ன, எல்லாருக்குமே லேமனுக்குமே தெரியும். இது பட்ஜெட்னா ஒரு எஸ்டிமேஷன், நம்ம ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கான ஒரு பிளான்ஸ், பாலிசிஸ்னு சொல்லலாம். ஒரு கம்பெனியில் இந்த பட்ஜெட்ஸ்னால் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் லைக் அ ஸ்டேட்மெண்ட். நம்ம நியூமெரிக்கல் ஃபிகர்ஸில் இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கும், நம்மளோட ஃப்யூச்சர் பிளான்ஸ், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாமே இருக்கும். அதை தான் பட்ஜெட்னு சொல்கிறோம். பட்ஜெட்னா தெரிஞ்சிடுச்சு. இப்போ பட்ஜெட்டிங்னா என்ன, பட்ஜெட்டிங்னா இந்த பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள ப்ராசஸை தான் நம்ம பட்ஜெட்டிங்னு சொல்கிறோம். ஸ்டேட் ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்டில் இருக்க சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்டில் இருக்க பீப்புள்ஸோட கண்டிஷன்ஸ் எல்லாமே அவங்க மைண்டில் வச்சு தான் இந்த ஒரு பட்ஜெட்ஸ்ன்றது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் ப்ராக்ரஸ் வச்சு தான் பட்ஜெட்ன்றது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு எக்கானமிலே அவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்பொழுது, ஆஸ் வெல் அஸ் ஒரு பிஸ்னஸ்லேயும் அவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ பிஸ்னஸை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி ஒரு பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதோட அந்த ப்ராசஸ் தான் நம்ம பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். கிளியர்? ஸோ பட்ஜெட்னா இட் இஸ் அன் எஸ்டிமேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ் ஃபார் அ ஃபியூச்சர் பீரியட் இன் அன் ஆர்கனைசேஷன். பட்ஜெட்டிங்னா என்ன, அந்த பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உள்ள ப்ராசஸ், அதாவது நம்ம பிஸ்னஸை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுவாங்க, எப்படி இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பட்ஜெட்டிங்னு சொல்கிறோம். இப்போது நமக்கு பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டிங்னா என்னன்றது தெரியும். ஸோ நவ் லெட்ஸ் கோ ஆன் டு கண்ட்ரோல். கண்ட்ரோல்னால் ஜென்ரலாக என்ன, ஒரு ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கலாமே. ஸோ எப்போ இந்த கண்ட்ரோலில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஒரு ஆர்கனைசேஷனில் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸடு ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கும் அண்ட் ஆக்சுவலும் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்டையும் ஆக்சுவலையும் அவங்க கம்பேர் பண்ணும்பொழுது இஃப் தேர் இஸ் எனி மிஸ்டேக்ஸ் அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த கரெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸ் தான் நம்ம கண்ட்ரோல்னு சொல்கிறோம். ஸோ தி ஆக்ட் ஆஃப் கம்பேரிங் தி பட்ஜெட்ஸ் வித் தி ப்ரீ டிட்டர்மைன்டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் மெஷர்ஸ். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட்ஸில் ஆக்சுவலி என்ன நடந்துச்சோ அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டரி கண்ட்ரோலில் ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் என்ன, பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த கண்ட்ரோலுக்கு என்ன ஒரு ப்ரீ ரெக்வசைட்ஸ், அதாவது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, கிளியர் பிளான் இருக்கணும் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. அப்புறம் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட் பண்ண அந்த ரிசல்ட்ஸை வந்து உங்களால் மெஷர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த ரெண்டு விஷயம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி வி கேன் ப்ரிவெண்ட் எரர்ஸ் ஆர் டீவியேஷன்ஸ் இன் அன் ஆர்கனைசேஷன். நான் ஒரு 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இது என்னோடய ஸ்டாண்டர்ட். என் பிஸ்னஸில் ஆக்சுவலாக என்ன ஆகுது, ஒரு 8,000 யூனிட்ஸாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இது ஆக்சுவல் 10,000ன்னு நினச்சி 8,000 தான் ஆச்சு. எங்கே ஆச்சு, என்ன ஆச்சு, அந்த 2,000 யூனிட்ஸ் எங்கே போச்சுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம எரர்ஸ்னு சொல்லுவோம் ஆர் டீவியேஷன்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு கிளியர் பிளான் இருந்தாலோ, அந்த பிளானை நம்மளால் மெஷர் பண்ண தெரிஞ்சாலோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், கண்ட்ரோலோட ஒரு ரெக்வசைட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ கிளியர் கண்ட்ரோலாக நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள், பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோல். இப்போது it is a process of preparing budget for various activities and comparing the budgeted figures to spot out any deviations if any. Clear? ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஆக்சுவலாக நம்ம நினச்சதும் நடந்ததும் ஒன்றா இருக்கா, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் என்ன சிச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்லி, ஸோ சில ப்ரீ டிட்டர்மைன்டு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு அவங்க அனலைஸ் அண்ட் கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணும்பொழுது
அவங்களுக்கு ஏதாவது டீவியேஷன்ஸ் ஆர் டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னாச்சு, எதனால் அந்த டிஃப்ரென்சஸ் வந்துச்சு. நான் சொன்ன எக்ஸாம்பிள் 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய இடத்துல 8,000 தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா என்னாச்சு 2,000 யூனிட்ஸ். அது நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். மெட்டீரியலோட ப்ரைஸ் ஏறி இருக்கலாம், அண்ட் லேபர்ஸோட இன்எஃபிஷியன்சியாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், அந்த காஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ரெக்டிஃபை பண்ணணும். ரெக்டிஃபை பண்ணால் தான் பிஸ்னஸில் க்ரோத் இருக்கும், ஸோ தட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ என்ன நமக்கு தெரிஞ்சிச்சு, பட்ஜெட் இஸ் அண்ட் ஸ்டார்ட் பட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் இஸ் அண்ட் எண்ட். பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட்ஜெட்டரி கண்ட்ரோல்னால் என்ன, பட்ஜெட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, என்னென்ன காசஸ் நடந்துச்சு, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்கர் ஆச்சோ அதை அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகக்கூடாதுன்றதுனால அந்த டீவியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். ஸோ நமக்கு இப்போ பட்ஜெட்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு, பட்ஜெட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு, கண்ட்ரோல்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு, அண்ட் ஆல்சோ தி பட்ஜெட்டரி கண்ட்ரோல் என்னென்னு தெரிஞ்சிச்சு. தட்ஸ் இட். இப்போ பட்ஜெட்டரி கண்ட்ரோலில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போது பட்ஜெட்ஸில் சில கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நவ் லெட்ஸ் ஹாவ் அ லுக் இன் டு தி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பட்ஜெட். பட்ஜெட்டை நான் பேஸ்ட் ஆன் டைம், பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன், பேஸ்ட் ஆன் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லி நான் 3 கிளாஸிஃபை பண்ணுறேன். ஸோ அக்கார்டிங் டு டைம், ஃபர்ஸ்ட் ஒன் லாங் டேர்ம் பட்ஜெட். லாங் டேர்ம் பட்ஜெட்னா என்ன அப்படின்னா, இந்த பட்ஜெட் விச் இஸ் ப்ரிப்பேர்ட் பிட்வீன் 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற அந்த டியூரேஷனுக்காக ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம லாங் டேர்ம் பட்ஜெட்னு சொல்லலாம். இது மாதிரி பட்ஜெட்டை யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் இருக்காங்களே, ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் தான் இது மாதிரி பட்ஜெட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எதுக்காகனா லாங் டேர்ம் ஃபினான்சஸ்க்காகவும் அண்ட் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காகலாம் இந்த பட்ஜெட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் டேர்ம் பட்ஜெட். ஸோ ஆஸ் ஆல்ரெடி ஸ்டேட்டட் அக்கார்டிங் டு டைம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த லாங் டேர்ம் பட்ஜெட்னு சொல்கிறோம். 1 year and 1 yearக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த பட்ஜெட்டை நம்ம ஷார்ட் டேர்ம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், 5 to 10 இயர்ஸ் பார்த்தோம். அடுத்து வித்தின் அ இயர் பார்த்தோம். இப்போது ஃபார் அ மந்த் ஆர் ஃபார் அ வீக் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பட்ஜெட்ஸ் எல்லாமே நம்ம கரண்ட் பட்ஜெட்னு சொல்கிறோம். கரண்ட் நீட்ஸ்க்காக, கரண்ட் எமர்ஜென்சிக்காக ஒரு பட்ஜெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம கரண்ட் பட்ஜெட்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நம்ம பட்ஜெட்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷனல் பட்ஜெட். ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, அதற்கு ரிலேட்டடாக நம்ம பட்ஜெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம ஃபங்க்ஷனல் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபங்க்ஷனல் பட்ஜெட்டில் என்னென்ன பட்ஜெட்ஸ்லாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, பர்ச்சேஸ் பட்ஜெட். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு சில பட்ஜெட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த மந்த் இவ்வளோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், இவ்வளோ கேஷ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தானே ஒரு ஆர்கனைசேஷனில். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஒரு ஆர்கனைசேஷன் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, கேஷ் மெயின்டைன் பண்ணணும், அண்ட் கேஷ்ன்னு சொல்லும் போது நமக்கு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் இருக்கும். அதோட மூவ்மெண்ட் பற்றி பார்க்குறதுக்காகவும் நம்ம கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன், நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கும் பட்ஜெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் மெட்டீரியல்ஸ்க்கும் பட்ஜெட் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு ஃபங்க்ஷனல் பட்ஜெட்டில் வரும். நெக்ஸ்ட் ஒன் மாஸ்டர் பட்ஜெட். மாஸ்டர்னு எப்போயுமே என்ன சொல்லுவோம், ஒரு ஹெட்டுன்னு சொல்லுவோம் நம்ம, ஓகேவா, ஒரு சுப்பீரியர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் பட்ஜெட்டுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் தான் நம்ம மாஸ்டர் பட்ஜெட்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா இட் இஸ் அ சம்மரி ஆஃப் அ வேரியஸ் ஃபங்க்ஷனல் பட்ஜெட். ஓகே, ஸோ எதுக்காக இந்த பட்ஜெட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன், ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்ஸோட வேரியஸ் ஆக்டிவிட்டீஸை கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய பட்ஜெட்ஸை தான் நம்ம மாஸ்டர் பட்ஜெட்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேஸ்ட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டினா என்ன, ஈஸியாக நம்மளால் அக்வைன் பண்ணிக்க முடியும் இல்லையா, அதுக்கு பேஸ் பண்ணி எப்படி நம்ம பட்ஜெட்டை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸட் பட்ஜெட், நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். ஃபிக்ஸட் பட்ஜெட்னா என்ன, இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் அ கிவன் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி அண்ட் ரிமைன்ஸ் த சேம் irrespective of the change of activity. இல்லை சொல்லுவாங்க, ஸோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியை ஃபிக்ஸடாக இருக்கும். அந்த ஃபிக்ஸட் லெவலுக்கு நம்ம ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதை நம்ம ஃபிக்ஸட் பட்ஜெட்னு சொல்கிறோம். என்ன தான் அதில் சேஞ்ச் இருந்தாலுமே, அந்த ஆக்டிவிட்டீஸில் சேஞ்ச் இருந்தாலுமே இந்த பட்ஜெட் வில் பி தி சேம், இட் வில் பி தி கான்ஸ்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். ஸோ நேம்லேயே இருக்குது, இட் இஸ் ஃப்ளெக்சிபிள். நம்ம இதுவும் லெவல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் இதில் ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெண்டிச்சரை ஃபிக்ஸட், வேரியபிள், செமி வேரியபிள்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பட்ஜெட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இட் இஸ் அ பட்ஜெட் ப்ரிப்பேர் ஃபார் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி பை கிளாஸிஃபைங் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டர் ஃபிக்ஸட், வேரியபிள் அண்ட் செமி வேரியபிள் கேட்டகரிஸ். ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கும், நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட்டாகவும் இருக்கும், வேரியபிள் காஸ்ட்டாகவும் இருக்கும், செமி வேரியபிள் காஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரிலேட்டடாக ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்ஸ். லெட்ஸ் ரீகால் இட். பட்ஜெட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், 3 நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அக்கார்டிங் டு டைம், பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ், பேஸ்ட் ஆன் ஃப்ளெக்சிபிலிட்டி. டைம் எப்படி சொல்லலாம், 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் அது லாங் டேர்ம் பட்ஜெட், 1 இயர்க்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஷார்ட் டேர்ம் பட்ஜெட், மந்த்ஸ்க்கும் வீக்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அது கரண்ட் பட்ஜெட்.
நெக்ஸ்ட் ஒன் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டடாக நம்ம ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பட்ஜெட், கேஷ் பட்ஜெட், ப்ரொடக்ஷன் பட்ஜெட், சேல்ஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி மெட்டீரியல் பட்ஜெட்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த பட்ஜெட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனல் பட்ஜெட்ஸ்னு சொல்லுவோம். இந்த பட்ஜெட்ஸ், அதாவது இந்த ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸை கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய பட்ஜெட்ஸை மாஸ்டர் பட்ஜெட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம பேஸ்ட் ஆன் ஃப்ளெக்சிபிலிட்டி என்ன சொல்லலாம்? ஃபிக்ஸட் பட்ஜெட், ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். ஃபிக்ஸட் பட்ஜெட்னா என்ன? அந்த லெவல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு ஃபிக்ஸடாக நம்ம ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். என்ன தான் அதில் வந்து நம்ம லெவல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆனாலுமே திஸ் பட்ஜெட் வில் பி தி ஃபிக்ஸட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். இதில் என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபிக்ஸட், வேரியபிள் அண்ட் செமி வேரியபிள் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுதான் பட்ஜெட்டோட கிளாசிஃபிகேஷன். தட்ஸ் இட். இப்போது பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட்டிங்னா என்ன, பட்ஜெட்டரி கண்ட்ரோல்னா என்ன, அண்ட் பட்ஜெட்ஸில் இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் பற்றின ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். பட்ஜெட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, கேஷ் பட்ஜெட், ப்ரொடக்ஷன் பட்ஜெட், ஃபிக்ஸட் பட்ஜெட், ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்னு சொல்லி தனித்தனி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி அலாங் வித் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் நவ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, this is Naresh. Thank you for watching. Keep supporting.